அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நேற்று அதிகாலை 6 மணிக்கு சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசீலாவிடம் 3 மணி நேரம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதேபோல சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் அரசு இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பு திரண்ட திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனிடையே ஒருவர் திடீரென தீக்குடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் வீட்டில் 12 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் உள்ள செந்தில்குமாரின் அறையிலும் சோதனை நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர். இந்நிலையில் எம்எல்ஏ விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். எம்எல்ஏ விடுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அறையில் சோதனை நடத்தப்பட்டது. அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை மீது சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமலாக்கத்துறை மூலம் மிரட்ட நினைத்தவர்கள் மிரண்டு போயிருப்பதாக சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் பேசியபோது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஐ பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. அமலாக்கத்துறை சோதனையின் போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவு வாயிலுக்கு பூட்டு போடப்பட்ட நிலையில் அங்கு எதற்காக பூட்டு போடப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்க, ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், எடும்பூர், சென்னை, கிண்டி, ஆலந்தூர், புரசைவாக்கம், வடபழனி, அண்ணாசாலை, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. வங்கக்கடலில் வரும் 18ஆம் தேதி புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இணையவழி உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி உணவு டெலிவரி பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை மீண்டும் ₹2 உயர்த்தியுள்ளது. பயன்பாட்டு கட்டணம் ₹12 இருந்த நிலையில் தற்பொழுது ₹14 உயர்த்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பரிவர்த்தனைகளின் அளவு அதிகரித்ததே இந்த கட்டண உயர்விற்கு காரணம் என ஸ்விக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீட்டு கடன்களுக்கான உச்சபட்ச வட்டி விகிதத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியுள்ளதால் புதிதாக கடன் பெறுபவர்களின் இஎம்ஐ அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறைந்தபட்ச வட்டி விகிதம் 7.50% தொடர்ந்தாலும் உச்சபட்ச வட்டி விகிதம் 8.45% இருந்து 8.70% உயர்த்தியுள்ளது. இதனால் சிவில் ஸ்கோர் குறைவாக உள்ள வாடிக்கையாளர்கள் கடன் பெறும்போது அவர்களுக்கான இஎம்ஐ அதிகரிப்பதால் திரும்பச் செலுத்தும் தொகையும் கணிசமாக உயரும் சூழல் உருவாகியுள்ளது. திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் செய்யும் சதி வெற்றி பெறாது என சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். கொள்கை உணர்வோடு நாமெல்லாம் இந்த மேடையில கூடியிருக்கிறோம். நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது.
திமுகவினர், கம்யூனிஸ்டுகள், நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது. திமுக கூட்டணியில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என மீண்டும் கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிமைத்தனம் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என சாடினார். அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள். அதை பற்றி, கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மோசமா, மிக மிக மோசமா கொச்சைப்படுத்துறாங்க. உடைக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள். விசிக தலைவர் திருமாவளவன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பரப்புரை செய்த அவர், திமுக செய்கின்ற பாவச் செயல்களை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என்றார். திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்திலே. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான அலங்கார வளைவு சரிந்து விழுந்ததில் அவர் நல்வாய்ப்பாக தப்பினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டார். புதுப்பாளையத்தில் அவரை வரவேற்க பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த ராட்சத அலங்கார வளைவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பேருந்து கடந்தவுடன் பின்னால் வந்த வாகனங்கள் மீது சரிந்து விழுந்தது. இதனால் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அலங்கார வளைவு அகற்றப்பட்ட பிறகு 20 நிமிடங்கள் தாமதமாக இபிஎஸ் புறப்பட்டுச் சென்றார். அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும் என்றும் சில விஷமிகள் பொய்யான தகவல்களை பரப்பி இருப்பதாகவும் கூறினார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக, யாரும் நடத்தாத பொதுக்குழுவாக அது அமையும். வணக்கம், வணக்கத்தை வரவேற்றது. இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது. மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசனின் உடலுக்கு பிரதமர் மோடி சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் முதலமைச்சர் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதி அஞ்சலி செலுத்தினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் இல கணேசனின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் ராணுவ வீரர்களின் 42 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்த பின் தகனம் செய்யப்பட்டது. சென்னை தியாகராய நகரிலிருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு இல கணேசனின் உடல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அங்கு அவரது குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்தனர். தொடர்ந்து முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் 3 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆழியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வால்பாறை, காடம்பாறை, அப்பர் ஆழியார், சக்தி எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 120 அடி உயரம் கொண்ட அணை தற்போது 119.10 அடியை எட்டியுள்ள நிலையில் உபரிநீர் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அருகே வடமாநில பெண்ணுக்கு ஆட்டோவில் பிரசவம் பார்த்த பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருமுருகன்பூண்டி ரிங் ரோடு ஏவிபி பள்ளி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஆட்டோவில் வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த பாரதி என்பவர் பிரசவ வலியில் துடித்தார். இதையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் கோகிலா அவருக்கு ஆட்டோவில் வைத்து பிரசவம் பார்த்தார். இதில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து தாயும் சேயும் திருப்பூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.